Hello all, welcome to our second video. Our first video after the first video. மட்டும் மீண்டும் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு அப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 8 அதிகமாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 இருந்துச்சு, அப்புறம் 8. அப்புறம் வீடியோவோட வியூஸ் வந்துட்டு டோட்டல் வியூஸ் வந்து 95 கிட்ட வந்துருச்சு. இட்ஸ் ஹியூஜ் மைல்ஸ்டோன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அப்புறம் புதுசாக ஒரு ஃபேன் பாய் வேறு ஹாரி பாட்டர் ஃபேன் பூ அப்படின்னு ஒரு தம்ஸ் டவுன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்களுமே அதான் அது நார்மல் தான், அப்சல்யூட்லி நார்மல். நாங்களுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறதோட இன்டென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிள் தான். எங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது சில விஷயங்கள். அது எத்தனை பேருக்கு வந்து ரிலேட் ஆகுது, நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை நம்ம எதுவும் வந்து யூனிக்காக இருக்கோமா, இல்லை வந்துட்டு நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்களா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் வந்து கான்வர்சேஷன்ஸ் இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் தான் அந்த இதுவுமே. ஃப்யூச்சருமே வந்து இது மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, இன்னைக்கு வந்து எதை பற்றி பேசுவோம்? இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு அவனுக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது, அவனுக்கு. நான் வந்து ஒரு பெரிய மெக்டி ஃபேன் பாய். நான் வந்து பெரிய சிக்கன் ஃபேன். முதல்ல அவ்வளோதான், சிக்கன்ல என்ன செஞ்சாலும் சாப்பிடுவாப்புல. அதை தவிர வேற எதுவும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான்றதுனால வந்துட்டு சிக்கன் ஃபேன். கரெக்ட், சிக்கன் ஃபேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேஎஃப்சி. அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது மேரி ப்ரௌன் தான். எத்தனை பேருக்கு வந்து மேரி ப்ரௌன் இது இன்னும் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டது அங்கே தான். அங்கே சாப்பிட்டு அப்புறம் கேஎஃப்சி வந்தேன். கேஎஃப்சி வந்துட்டு அப்புறமேல் தான் மெக்டி வந்தேன். மேரி ப்ரௌன் எப்படி பெரம்பலூரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிரான்ச் வச்சேன். பெரம்பலூரில் இன்னும் இல்லை, திருச்சி. நான் காலேஜ் போனது திருச்சி. ஸோ திருச்சியில் மேரி ப்ரௌன் கடை இருந்துச்சு. மேரி ப்ரௌன் தானே? மேரி ப்ரௌன் தான் வெள்ளா இப்போ சொல்லுவாங்க. எஸ் அதே தான். வெள்ளெல்லாம் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு இதில் மேரி ப்ரௌன் வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல, எனக்கும் வந்து சைல்ட்ஹுட்ல ரொம்ப பேராக என்ன நகரான்னு தெரியல. மேரி ப்ரௌன் வந்து அண்ணா நகர்னு நினைக்கிறேன். ஓகே, மேரி ப்ரௌன் இருந்துச்சு. மேரி ப்ரௌன் மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சிக்கன் இதாகி எதுவும் இருந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல. எனக்கு அப்போ தெரிஞ்சது ஃபேமஸாக இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கர்னட்டும் ப்ரீமாஸும் தான். ப்ரீமாஸில் ஐஸ்கிரீம் இருக்கும், பிரெட்டு கேக்னா வந்து மெக்கர்னட் வந்து நல்லா இருக்கும். இதுதான் வந்து எனக்கு தெரியும். அதோட வந்து அப்புறம் பட்ஜெட்ஸும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால சிக்கன் அது போனதில்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து மேரி ப்ரௌன் தான் நினைக்கிறேன். அந்த டைம்ல எனக்கு வந்து கேஎஃப்சியோ இல்லை மெக்டியோலாம் கேள்விப்பட்டேன். எனக்கு அதே தான் ஃபர்ஸ்ட் மேரி ப்ரௌன் தான். இப்போ மேரி ப்ரௌன் க்ளோஸ் பண்ணாலே அதனால அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கேஎஃப்சி வந்தேன். கேஎஃப்சி வந்துட்டு ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி தான் மெக்டி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் மெக்டி உங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் இவங்க எல்லாம் கேஎஃப்சி ஃபேன் பாய்ஸ் இல்லை, இவங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு டிவைடு வந்து இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து கேஎஃப்சி தான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா வந்துட்டு எனக்கு அது மேலே ஒரு மசாலா போடுவாங்க. அந்த விங்ஸ்லையும் சரி, பாப்கார்ன்லையும் சரி, இந்த ஹாட் அண்ட் கிறிஸ்பியில் கூட வந்து மசாலா போடுவாங்க. அந்த மசாலா எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். சரி, அதனாலேயே வந்து ஏன்னா அந்த மசாலா வந்து என்னன்னா வந்து நாட் தட் நம்ம வீட்டில் செய்கிறது நல்லா இருக்காது, இல்லை வந்துட்டு அதை விட வந்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். என்றைக்குமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் குக்டு வர்சஸ் வெளியே சாப்பிட்றதுனா ஹோம் குக்டு தான். ஸ்டில் வந்து வெளியே சாப்பிட்றதுல ஒரு யூனிக்காக, ஒரு டிஃப்ரெண்ட்டாக திடீர்னு சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்தது அந்த கிறிஸ்பி ப்ளஸ் இது. அதனால எப்பயுமே கேஎஃப்சி ஃபேன் பாய். எனக்கும் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெக்டியில் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் அவங்களோட நேம் வந்து கோஸ்ட் சில்லி சிக்கன் தான் வச்சிருந்தாங்க. நான் வந்து அந்த ரெட் டிஷ்ஷா அவங்க என்ன பண்ணுவாங்க 12 hours கிட்ட மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு த லாஸ்ட் பீஸ் வரைக்குமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ்ட் பீஸோ இல்லை வந்துட்டு ஒரு லெக் பீஸோ நீங்கள் வந்து கேஎஃப்சியில் எடுத்துக்கிட்டா அதில் வந்து உள்ள வரைக்கும் அந்த எசன்ஸ் இருக்காது. அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில் அந்த லேயர் இருக்கும். அந்த லேயர் முடிச்சோடனே நம்ம வந்து வெறும் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இந்த கோஸ்ட் சில்லியில் அந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லாக கீழே உள்ள நம்ம கடைசி பீஸ் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே அந்த ஸ்பைசி இருக்கும், அந்த காரமாக இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்காது. நான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்ருக்கீங்க? கராசேகரில் தெரில, எனக்கு தெரிஞ்சு வந்து நான் எனக்கு ஒப்பீனியன் சொல்லணும்னா தெரியல. கோஸ்டின்னு ஏதோ சொல்கிறானே, ஏதோ தனியாக வரைக்கும் போல சாப்பிடலன்னு நினச்சேன். நான் சாப்பிட்டேன்.
நான் சாப்பிட்டது இல்லை. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் அது அதோட அது அவனுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்றத சொல்லட்டும், அப்புறம் என்னோட ஒப்பீனியன். அதுதான் கோஸ்ட் சில்லி. அதுக்கப்புறம் தான் நேம் மாதிரி மெக் ஸ்பைசி சிக்கன் அப்படின்னு வந்துச்சு. மெக் ஸ்பைசி சிக்கன் தான் நீங்க எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க, நம்ம எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுருக்கோம். இல்ல அந்த கோஸ்ட் சில்லி நான் சாப்பிட்டுருக்கேன், போட்டிருக்கேன், ஆர்டர் போட்டு சாப்பிட்டுருக்கேன். கண்டிப்பா நான் சாப்பிட்டுருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய லெக் பீஸ் எல்லாம் அந்த இது கொஞ்சம் டிரான்சிஷன் ஆகி குட்டி குட்டி விங்ஸ்லயும் வந்து அந்த ஃபிளேவர் பண்ணுவாங்க, வேற லெவல்ல இருக்கும். நான் போனேன் அப்படின்னா ஒரு அந்த 8 பீஸ் சாப்பிட்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், அமைதியா இருப்பேன். அது அந்த அந்த ஒரு சாப்பிட்ற அந்த ஃபீலே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அந்த கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் பேசுறேன் அதுதான் இருக்கும். ஸோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் மெக்டியில் என்னன்னா சிம்பிள், அவன் சொல்ல வர்றது என்னன்னா வந்து மசாலா வந்து நல்லா இருக்கும், உள்ள வரைக்கும் இறங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உள்ளே இறங்கட்டும் வெளியே இறங்கட்டும், அது எங்கன்னா போட்டோம், அது நல்லா இருக்கணும்ல ஃபர்ஸ்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காராச்சேவ் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த காராச்சேவ் ஃப்ளேவர் தான் வரும், தெரில எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கேஎஃப்சி விருப்பம் அந்த ஒரு இதுதான் அது வந்து கொடுத்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே மாதிரி கேஎஃப்சி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஸ் வாங்கினா 6 விங்ஸ் கூட என்னால் வந்து சாப்பிட முடியும். ஆர்டர் கிறிஸ்பினா 2 சாப்பிட முடியும், 3 கூட வந்து ட்ரை பண்ண முடியும். பட் மெக்டியில் அது மாதிரி எனக்கு வந்து தோணுனதில்லை, அது வந்து இதானது இல்லை. அந்த அதான் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, ஃப்ளேவர் சிக்கன் வந்து சிக்கன் குவாலிட்டி எதுவும் நல்லா இருக்கும். அதுல எனக்கு தெரிஞ்சது இல்லை. எனக்கு வந்து மெக்டி சிக்கன் வந்து குவாலிட்டியா இருக்கு, இந்த சிக்கன்லாம் அப்படின்னு எனக்கு வந்து சிம்பிள். அது கேஎஃப்சி சிக்கன் வாங்கலாம், ஓபன் பண்ணி பாரு. அதுல வந்து அந்த ரத்தம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா அந்த டார்க் நான் பார்த்தேன். அது ரத்தம் இல்லை, அது வேற எதுவும் ரத்தம் தான். ரூமர்ஸ் ஆர் ட்ரூ. ஃபேன் பாய், இந்த ஃபேன் பாய்ஸ்னாலே இப்படிதான். நான் கேஎஃப்சி ஃபேன் பாய்லாம் வந்து சொல்ல மாட்டேன். கம்பேரிசன் பார்த்தா எனக்கு வந்து அந்த மசாலா வந்து ஹேண்ட்ஸ் டவுன் வந்துட்டு இல்லைன்னா சொல்லுச்சு, அதுவும் நல்லா தான். ஆனா இப்போ என்ன ஒரு பெரிய சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் வந்து போய் ஒரு அசோக் நகர்ல ஒரு ட்ரை பண்ணேன். அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா நான் இத்தனை வருஷமா சாப்பிட்ருக்கேன், என்கிட்ட டேஸ்ட் வந்து இல்லை சார் இப்படிதான் இருக்கும்னா என்ன அர்த்தம்? அவன் கிட்ட இல்லை இது கண்டிப்பா டேஸ்ட் மாதிரி. அவன் என்ன சொல்லுவாங்க, இமெயில் ஐடி கொடுத்து நீங்க ரைஸ் பண்ண வேணாம் கம்ப்ளைண்ட்டா, இது ஒரு புது இனிஷியேட்டிவா கொண்டு வராங்க, சிக்கனோட ஸ்பைசஸ்லாம் மாத்துறாங்க. சரி ஓகே, இமெயில் வாங்கி இமெயில் நான் மெயில் அனுப்பிச்சேன். மெயில் அனுப்பினோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஒரு 2 டேஸ்க்குள்ள அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. திருப்பி காலும் பண்ணாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி இது மாத்திரம், அந்த மாதிரி நிறையா பீப்புளுக்கு இது பிடிக்கல, காரமா இருக்கிறத விருப்பம் பண்ணிடணும். நான் சொல்றேன், காரமா சிக்கன் சாப்பிட பிடிக்கல வராத, வெட்டிக்கே வராது, நீ வேற எங்கேயாவது போய் சாப்பிடு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு 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 பிராண்ட் மேலேயே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராடக்ட்னால உங்களுக்கு ஒரு பெரிய லவ் வந்துடும். அந்த பிராண்ட் அதுக்காக தான் பிடிச்சோம்னா, இப்போ மெக்டிக்காக நான் போகிறோம்னா அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்காக தான் போகிறோம். இப்போ ரீசெண்டாக 2-3 டைம் சாப்பிட்டா அந்த சிக்கனே இல்லை, கம்ப்ளீட்டாக மாற்றி ஏதோ மண்ணு மாதிரி ஒரு சிக்கன் கொண்டு வந்து டேஸ்ட்டே இல்லாமல் எனக்கு வந்து ஒரு இப்போ எனக்கு அந்த இடத்துல இருந்த அந்த மெமரிஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் போயிட்டு கடமைக்கேன்னு இதை போய் சாப்பிடணும், அதுக்கு வேணாம் தேவையில்லாம் கேஎஃப்சிலே நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வர ஆரம்பிச்சிருச்சு. நீ மேபி முன்னாடி வந்து போய் சாப்பிடும் போது நீ வேற எவ்வளோ போய் சாப்பிட்டுருக்கலாம், இப்போ வந்து தனியாக போய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இது கூட காரணமாக இருக்கும். ஏன்னா மெமரிஸ் அப்படியே சுற்றி இருக்கலாம், பார்த்தா அது வேற ஏதாவது ரீசனாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். சிக்கன் மட்டும்தான் டிவியேட்டிங் ஃப்ரம் தி டாப். இல்லைங்க, முன்னாடியும் கேவலமாக தான் இருந்துச்சு, எப்படின்னு தெரியல, இப்போ ஏதோ இன்னும் கேவலமாக இருக்குன்றாங்களா, அது ட்ரை பண்ணுறது எனக்கு எப்பவுமே படல. நான் கண்டிப்பாக வேணாம். அதுக்கு நான் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாப்பாய்ஸ் சிக்கன் மெக்டி சிக்கனோட நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து மேரி ப்ரௌன் எடுத்தோம், அடுத்து கேஎஃப்சி மெக்டின்னு வந்துட்டோம், எனக்கு நிறையா வந்துச்சுல. பாப்பாய்ஸ் மீட் அண்ட் ஈட், மீட் அண்ட் ஈட், 5 ஸ்டார் சிக்கன். 5 ஸ்டார் சிக்கன் வந்து ஒரு ஓரளவுக்கு லோக்கல் இது மாதிரி தான் வந்தப்போ செம்ம கிரேஸ் வந்துருக்கு. அதுலேயும் அந்த பொடி போடுவாங்க நிறையா. அது இருக்கு, இப்போ அங்கங்க இருக்கு, ஆனால் சின்ன இதாக தான் இருக்கு, சின்ன ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்ஸா வந்து இல்லை. இப்போ புதுசா வந்து நேஷனல் சிக்கன் அது வந்து ஓகே, அப் டு த மார்க், நல்லா இருக்கு. மேபி ஒரு மெக்டி ஆல்டர்னேட்டிவா நான் கன்சிடர் பண்ணலாம். வீலானா ஞாபகம் இல்லை, நான் பாருங்க நீங்க எதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, எப்படி என்கேஜ் பண்ணுறேன். சூப்பர். அப்படியே கேஎஸ் மிஸ்ஸஸ் மெக்டி கூட ஆமா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மெக்டி போவாதீங்க, அந்த சிக்கன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது இதை மறந்துடுவாங்க, கேஎஃப்சி சீஸா சூப்பரா இருந்துச்சு. இது விஷயத்துல நாங்க 2 பேருமே அக்ரி பண்ணுவோம், எல்லாருமே அக்ரி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிளஸ் சீஸ்,
நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பண்ணு பிடிக்காம வந்து இருக்கும், அதனாலே திருக்கிறஸ் ஆர்டர் பண்ணுவோம், இது பண்ணுவோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இதுன்னு பார்த்தா சீஸா தான். ஆனால் அந்த கருமத்தை ஏன் வந்து வருஷம் ஃபுல்லாக விட மாட்டாங்க, அது ஏதோ செலக்ட் வந்து 3 months தான் விடுறாங்க, அது தெரியவே இல்லை எனக்கு. ஆக்சுவலாக வந்து அது தெரியவே இல்லை, நான் சீஸான்றது இருக்குது நான் சொல்லி தான் ஏதோ 3 months தான் விடுவாங்க, அது ஏதோ லிமிட்டட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இது 2013 சாப்பிட்ருக்கேன். நான் பிஷப் பேப்பர்ல படிக்கும்போது திருச்சியில் கேஎஃப்சி எல்லாம் ஆரம்பிச்சாங்க போகும்போது சீஸா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கு மேலே வேற இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகேனஸும் போகிற மாதிரி கொடுப்பாங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி பீஸானாலே அது ரொம்ப கூட தான் கொடுப்பாங்க. பீஸானாலே ஓகே அதெல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து காய்கறிலாம் இருக்கும், சும்மா ஒரு பிச்சப்போ மாதிரி வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னன்னா நீ சொல்கிற மாதிரியே நான் வந்து 2-3 டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மாதம் இருக்கும் அப்புறம் இருக்கேன், அப்புறம் ஒரு 2 மாதம் இருக்கும். நான் போய் கேட்டேன் என்னடா ஏன்னா வரல. மேபி இப்போ மாறி இருக்கலாம், பட் எனக்கு அந்த 2016 டைம்ல சொன்னது என்னன்னா சப்ளை செயின் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இந்த டிஷ்ஷை வந்து த்ரூ அவுட் த இயர் அவங்களால கொடுக்க முடியல. சொன்னேன் எனக்கு என்ன இவ்வளோ பெரிய செயின், இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் வேர்ல்டு வைடு எனக்கு தெரியல அது எப்படி, அதில் என்ன ஒரு பெரிய இதாக இருக்கும். அதே மாதிரி அப்படின்னா சிக்கன் இருக்கு, சீஸ் இருக்கு, மசாலா எனக்கு தெரிஞ்சு வந்து மீதியெல்லாம் வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படியே மசாலா மாதிரி தான் இருக்கு, அதில் எதுவும் சேஞ்ச் இல்லை. அது எப்படி மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தெரியல. இல்லை பர்பஸ்ஃபுல்லி ஏதாவது டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒன் அமேசிங். ஆமாம், அந்த அவைலபிளாக இருக்க டைமில் ஒரு 2-3 டைமாக நான் சாப்பிட மாட்டேன். அதுவும் இன் பர்சன் போய் சாப்பிடும்போது அப்படியே சுட அந்த சீஸ் மெல்ட் ஆகி வரும்போது கம்ப்ளீட்டாக டாப் மேட்ச். அதுக்கப்புறம் வந்து இந்த சீஸ் சிக்கன் வந்துச்சு. அப்புறம் டாமினோஸ்ல வந்து சீஸ் சிக்கன் சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க, எனக்கு தெரியல, ட்ரை பண்ணல. ஆமா, அதுக்கு போட்டியா வந்து பீஸா ஹட் வந்து பீஸால ஒரு ஓரத்துல மோமோ வச்சு. ஆமா ஆமா ஆமா, என்னடா என்ன மோமோவா ஏதோ நடுவுல ஏதோ வாழ்க்கைனோ அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல சீஸ் ஊற்றி அதுல வச்சேன். பீஸா அப்படி இருக்கு சரியா, நடுவுல வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கு, அது மாவுல ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க, அதுல போட்டு ஒரு மஞ்சள் கலர் ஒரு மாதிரி கேவலமா குழம்பு ஒரு மாதிரி இதை வச்சுட்டு இருக்கு, அது விட்டுறாங்க. ஃபியூஷனுக்கு வந்து ஒரு லிமிட் எல்லாம் போயிட்டு இருக்கு. பீஸா ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க டாமினோஸ் இது பண்றதுக்கு. அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, ஒரு ஆன்கோயிங் இதுதான். அதனால அந்த இதெல்லாம் தான் இருந்துச்சு இந்த டைம்ல. இப்போ வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, என்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. பீட்சா லெட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, சரி சீஸா இது சாப்பிட்டுப்பல்ல நீ டோ இன்ஃபியூஸ் அது எப்படி ஓகே தான். அது நான் வந்து அவ்வளோ வந்து விருப்பப்பட மாட்டேன். வெளியே வந்து தொட்டு சாப்பிடலாம், உள்ள வந்து ஆமா ஆனா எனக்கு வந்து அந்த டேஸ்ட் தெரியும். அதாவது இப்போ நான் ஒரு டிஷ் ட்ரை பண்றேன் அப்படின்னா நார்மல் சிக்கன் தானே, நீங்க இதை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வருங்கிறது எனக்கு எப்பயுமே சிக்கன் அந்த மசாலாலே அதேதான். இந்த தந்தூரி நம்ம கிரில் சாப்பிடும்போது அந்த ஸ்பைஸோட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த தந்தூரியா கிரில்லா இது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன். எனக்கு தந்தூரி எப்பயுமே, எனக்கு கிரில் தான். ஏன்னா தந்தூரி வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும், எதுவுமே இருக்காது கரெக்டா. இதே கிரில்லுன்னு பார்த்தோன்னா அந்த மேலே வந்து ஜூஸியா அந்த பொண்ணா ஃபேட் வந்து ஊறி உள்ளேயுமே பீஸுமே வந்து அந்த சக்கல் வேண்டுவாங்கல்ல அப்படியே சாப்பிட்ற அந்த மாதிரி வந்து இருக்கும். சரி, தந்தூரியா பார்பிக்யூ எல்லாம் ஒன்று தானே? இல்லைடா லூசு, தந்தூரி வந்துட்டு அந்த உள்ள இது வந்து நான் ஒரே ஒரு இடத்துல தான் சிக்கன் லவ்வர், சிக்கன் ஃபேன் பாய், தந்தூரிக்கும் பார்பிக்யூக்கும் வித்தியாசம் தான். எல்லாம் ஒரே டேஸ்ட் தானே வருது, அதனால வந்து பெருசா தந்தூரி வேற பார்பிக்யூ நீ தந்தூரியும் சாப்பிட்ருக்க பார்பிக்யூவும் சாப்பிட்ருக்கியா? சொல்லு. கண்ணப்பால வந்துட்டு சாப்பிட்ருக்கேன். கண்ணப்பா திருச்சியில பெப்பர் பார்பிக்யூன்னு ஒன்று கொடுப்பாங்க. பார்பிக்யூட சாப்பிட்டா அது அங்கே மட்டும். சரி, பெப்பர் பார்பிக்யூ சாப்பிட்டா. தந்தூரி அங்கே சாப்பிட்ருக்கியா? தந்தூரி என்ன கலர் இருந்துச்சு? ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலர்ல இருந்துச்சு, கொஞ்சம் டார்க்கா இருக்கும். என்னடா இல்ல ஒரே டேஸ்ட் தான், இல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, யூனிக்கா இருக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிக்கன் லாலிபாப்புக்கும் தந்தூரிக்கும் ஓகே டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம அதை வந்து மாவுல போட்டு பரட்டி ஃப்ரை பண்றோம். தந்தூரிக்கும் பார்பிக்யூக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைல்ல, எல்லாமே சுட்டு தான் தராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மேபி யாருக்காவது ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ்லாம் இல்லை. பார்பிக்யூ வேற, தந்தூரி வேற, கிரில் வேற. KFC versus McD, யார் KFC இது பண்றீங்க, யார் McD ஓட் பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா KFC டீம் KFC வர போகுது. 18 பேர் தான், 18 பேருக்கு பிரச்சனை இல்லை. McD ரீசெண்டா ட்ரை பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு யாரும் McD ஓட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம வந்து ஆக்சுவலா நான் சிக்கன் பத்தி கூட தான் பேசிட்டு இருக்கோம். McD பிரைஸ் இருக்கு, பிரைஸ் தான் வந்து செப்பரேட். அதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு ஐகானிக் டிஷ் ரம்மையா இருந்ததுனால நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிச்சு நம்ம எங்கேயோ போய் ரெசிபிலாம் ஷேர் பண்ணிட்டோம். ஏதோ ஒன்று கமெண்ட்லாம் பண்ணுங்க, அப்படியே தான் என்கேஜ்மெண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.